ஓம் முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு நாளும் என்னால் கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம். நம்புகின்றாயா நீ? அப்பா வரப்பிரசாதமாக இருக்கின்ற வாழ்க்கையா இப்படி என்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்றது என்று கேட்கின்றாயா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்பத்தை நீ அனுபவித்து மகிழும்படியாக இனி அத்தனை நாளும் உன் வாழ்நாள் முழுக்க அமையும். நீண்ட நேரமாக நல்ல செய்தியோடு உனக்காகத்தான் காத்திருந்தேன். இனி எந்த ஒரு வலியும் வேதனையும் இல்லாமல் நீ மிகவும் மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்வாய். என் அன்பு குழந்தையே, என்னுடைய கரம் பற்றி பிடித்து கொண்டிருக்கின்ற உன்னை நான் எல்லா நேரமும் கவனித்து கொண்டும் வழிநடத்தி கொண்டும் உன் இலக்கை அடைய உதவி செய்து கொண்டும் தான் இருக்கின்றேன். உன்னுடைய இல்லம் நோக்கியே பயணப்பட்டு இருக்கின்றேன். இதுவரை நீ இழந்த எல்லாவற்றையும் நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றாய். ஒன்றை புரிந்து கொள், இறைவன் எதையாவது ஒன்றை நம்மை இடக்கும்படி செய்தானையானால் அதைவிட மிகச் சிறப்பான ஒன்றை நமக்கு தர தயாராகி இருக்கின்றான் என்பதை மறந்து விடாதே. சிறப்பிலும் சிறப்பான ஒன்று உனக்கு கிடைக்கப் போகின்றது. எதை இழந்தாலும் அதற்கு பதிலாக எதையாவது நீ சர்வ நிச்சயமாக பெற்றே தீருவாய். அது மிகவும் அற்புதமானதாகவும் இருக்கும். இறைவனின் மீதான நம்பிக்கையை எப்பொழுதும் நீ வளர்த்து கொள்ள வேண்டும். எதை தேடுகின்றாயோ அது கிடைக்க வேண்டுமானால் உன் நம்பிக்கை ஒரு பொழுதும் இழக்கப்படக்கூடாது. உன் பக்தி மிகவும் அதிகம், அதில் எனக்கு ஒரு துளி சந்தேகம் கூட இல்லை. அவ்வப்பொழுது நடக்கின்ற விஷயங்களை பார்த்து பயப்பட்டு விடுகின்றாய். நம் மனதில் இருக்கக்கூடிய விருப்பம் நடக்குமா நடக்காதா? கருணை கடல் நம் கந்தன் நமக்கு இதை நடத்தி கொடுப்பாரா மாட்டாரா என்று உன் மனம் தள்ளாடி விடுகின்றது. அந்த அளவிற்கு சோதனையின் ஆட்டம் உன்னை தள்ளாட வைக்கின்றது. ஆனால் யாராலும் உன்னை அசைத்து பார்க்க முடியாத பாறையாக உன்னுடைய உள்ளம் இருக்க வேண்டும். அந்த பாறைக்குள்ளும் நீர் இருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, இந்த கலியுகத்தில் அத்தனை கஷ்டங்களையும் தாங்க வேண்டுமானால் மனமானது உறுதியாக இருக்க வேண்டும். கல்லான மனம் என்று நினைத்து விடாதே. அந்த அளவிற்கு உறுதியும் வலிமையும் இருக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் நான் சொல்கின்றேன். உனக்கான சகலத்தையும் தருவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். உன்னுடைய மனம் எதை பற்றி இப்பொழுது கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றதோ, யாரை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றதோ, எல்லா இடத்திலும் மாற்றத்தை கொண்டு வந்து அந்த இடத்தில் உனக்கு சந்தோஷம் நிலைத்து இருக்கும்படி நான் செய்திடுவேன். உண்மையான அன்பை காட்டுகின்றாய். உன்னுடைய அன்பானவர்களிடத்தில் நீ சகித்து கொண்டும் பொறுத்து கொண்டும் வாழ வேண்டிய நிலைதான் இருக்கின்றது. அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை இன்றளவு முன்னால் மாற்றி அமைக்க முடியவில்லை. எவ்வளவு காலம் இப்படி எல்லாவற்றையும் சகித்து கொண்டும் பொறுத்து கொண்டும் வெளியில் வேடமிட்டு வாழ்வது? உண்மையான மகிழ்ச்சியை நான் எப்பொழுதுதான் அனுபவிப்பது? மகிழ்வது போல, மகிழ்ச்சியாக இருப்பது போல வேடமிடுவது எல்லாம் ஒரு வாழ்க்கையா? எல்லாவற்றையும் மூடி மூடி மறைத்து கொண்டு வெளியில் சந்தோஷமாக நலமாக இருப்பது போல அல்லவா சிரித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றேன். உண்மையான மகிழ்ச்சியை, உண்மையான சந்தோஷத்தை எப்பொழுதுதான் என் வாழ்வானது காணும் என்று அடுக்கடுக்கான கேள்விகள் உன் மனதில் என்ன ஓட்டங்களில் ஓடியபடியே இருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, உண்மையான மகிழ்ச்சியை நீ காணக்கூடிய நேரம் வந்து விட்டது. இனி எந்த ஒரு வேடமும் நீ போட வேண்டியது இல்லை. எந்த அளவிற்கு சந்தோஷத்தை உன் வாழ்வானது காண வேண்டும் என்று நீ நினைத்தாயோ அதைவிட பல மடங்கு மகிழ்ச்சியை உனக்கு நான் தர தயாராகிவிட்டேன். யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ, யாரெல்லாம் உன்னை உதாசீனம் செய்தார்களோ, யாரெல்லாம் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களை பற்றி இனி நினைக்கவே மாட்டேன் என்று இக்கணத்திலிருந்தே முடிவெடுத்து விடு. யாரை நினைத்து எல்லாம் உன் மனம் கோபத்தில் தத்தளித்ததோ அவர்களை நினைத்து இனி பொறுமை கொள்ளும் என்று முடிவெடுத்து விடு. எந்த விஷயத்தை கண்டு எல்லாம் மனம் கொதித்ததோ அந்த விஷயத்தை கண்டு இனி ஆஸ்வாசப்பட வேண்டும் என்று மனதிற்குள் ஒரு முடிவெடுத்து விடு. நடக்க வேண்டியது எல்லாம் நடக்க வேண்டுமானால், கிடைக்க வேண்டியது எல்லாம் கிடைக்க வேண்டுமானால், பொறுக்க வேண்டிய விஷயங்களை பொறுத்துதான் ஆக வேண்டும்.
மாற்றங்கள் வரும் வரை பொறுத்தால் ஒழிய அதற்கு வழி இல்லை. சிறிதும் பொறுத்து கொள்ளாமல் அந்த இடத்தில் ஆவேசப்படுவதால் நிலைமை உடனேயே மாறாது. நிலைமை இன்னும் மோசமாகித்தான் போகும். அதனால் தான் சொல்கின்றேன், பொறுமையை கையாள வேண்டும், நிதானத்தோடு இருக்க வேண்டும். நடக்கின்ற விஷயங்கள் உனக்கு சாதகமாக முடியும் சூழ்நிலைதான் இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கின்றது. அதை ஒரு பொழுதும் கெடுத்துவிடக்கூடாது. உன்னுடைய அவசரத்தாலும் நிதானத்தை இழந்த தன்மையினாலும் எதையும் கெடுத்து விடாதே. உன் முருகன் நான் முன்கூட்டியே சொல்ல வந்திருக்கின்றேன். எது நடந்த பொழுதிலும் முருகனின் ஆட்டம்தான் இது என்று சற்று பொறுத்து கொண்டு பார். நடக்கின்ற வேடிக்கையை அமைதியாக மட்டும் பார். உன் வாழ்விற்கான மிகப்பெரிய சந்தோஷமாக அது நிச்சயம் மாறும். கடைசி நேரத்தில் கூட மாறிய ஆட்டங்கள் இருக்கின்றது அல்லவா? கடைசி நேரத்தில் கூட அற்புதமானது, அதிசயமானது பொழிந்து உன் வாழ்க்கை மிக நல்ல பாதைக்கு திசை திரும்பிவிடும். உன் மனம் மிகவும் வலிகளையும் வேதனைகளையும் சந்திக்கின்றதா? கண்களை மூடி இந்த முருகனின் திரு உருவத்தை நினைத்தபடி என் பெயரை நாவில் வை. உன் மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் அத்தனையும் குறைந்துவிடும், வேதனைகள் அத்தனையும் தீர்ந்துவிடும். ஒருவித சந்தோஷத்தை உன் மனமானது காணும்படி நான் அருள் செய்திடுவேன். உன்னுடைய மனம் தெளிவாகும். என் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது உன்னுடைய மனம் தெளிவாகும். இழந்ததையெல்லாம் நீ பெற நான் அனுமதி கொடுத்து விட்டேன். எல்லா இன்பங்களும் இனி உன்னை தேடி வந்து மகிழ்விக்கும். காத்திருந்த நேரங்கள் எல்லாம் முடிந்து கைமேல் பலனை நீ பெறக்கூடிய நேரம் வந்து விட்டது. உன்னுடைய கரம் இனி வெற்று கரமாக இல்லாமல் பலருக்கு பல உதவிகளை செய்யக்கூடிய பொற்கரமாக மாறும். ஒரு குறையும் இனி உன் வாழ்வில் இருக்காது, அனைத்தும் நிறைகளாக மாறும். என்னுடைய கடமையாக என் பக்தர்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க வைக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன். என் கடமையிலிருந்து சிறிதும் தவறாமல் உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை இன்பங்களையும் நான் பூர்த்தி செய்து கொடுப்பேன். எல்லா நேரமும் உனக்கு பாதுகாப்பாக இருந்து பிரச்சனைகள் உன்னை நெருங்காமல் உன்னுடைய தகுதியை நான் எல்லா நேரமும் உயர்த்தி கொண்டே இருப்பேன். உன்னை விட்டு விலகுபவர்களையெல்லாம் நீ சற்றும் கண்டு கொள்ளாமல் இரு. காலம் போடும் கணக்கு உனக்கு சாதகமாக மாறும். நான் அதற்கு உறுதி கொடுக்கின்றேன். உன் மனதை தைரியமாக வைத்துக்கொள். நம்பிக்கையோடு உன்னுடைய முயற்சிகளை தொடர்ந்து செய். மாபெரும் வெற்றி உனக்கு காத்திருக்கின்றது. உயர்வான நிலையை நீ அடைந்தே தீருவாய். உன்னுடைய பாதையை நான் வடிவமைத்து கொண்டிருக்கின்றேன். முன்னேற்ற பாதையில் நீ இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றாய். எல்லா மாற்றங்களும் உன் வாழ்விற்கான நன்மைக்குத்தான். எதை கண்டும் மிரளாமல் சந்தோஷமாக ஏற்றுக்கொள். காலம் கூடி வந்து விட்டது. வெற்றிக்கனி உன் கரத்தில் கிடைக்கும். உன் வாழ்விற்கான உதயம் இன்றைய தினத்திலிருந்து ஆரம்பம். இருள் மொத்தமும் விலகியது. கெட்ட நேரங்கள் அத்தனையும் முடிந்தது. கர்மாக்கள் அத்தனையும் தீர்ந்தது. நல்லது நடக்கும்.